எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற மாவட்டம் ஒரு 2 மாவட்டத்தை சேர்த்து ஒன்றாக பார்க்க இருக்கிறோம். அது என்னவென்றால் அரியலூர், பெரம்பலூர், இந்த 2 மாவட்டத்தையும் சேர்த்து அங்கு கள நிலவரம், யாருக்கு வெற்றி வாய்ப்பு, இதை பற்றி பேசிய நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். அரியலூர், பெரம்பலூர் இந்த 2 மாவட்டத்துல எவ்வாறு இருக்கிறது வெற்றி வாய்ப்பு? சோ பெரம்பலூர், அரியலூர் நம்ம ஏன் இந்த 2 மாவட்டங்களை பண்ணா, 2 மாவட்டமும் சின்ன மாவட்டங்கள். ஒரு மாவட்டத்துல 2 தொகுதி தான் இருக்கு. சோ 2 தொகுதிகள். சோ அந்த 2 மாவட்டம் கிளப் பண்ணி 4 தொகுதிகளை நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். நம்ம வீடியோ ஒன்னா பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எந்தெந்த தொகுதினா, பெரம்பலூர் மாவட்டத்துல பெரம்பலூர் தனி தொகுதி, அப்புறம் குன்னம் சட்டமன்ற தொகுதி, அரியலூர் மாவட்டத்துல அரியலூர் தொகுதி, அப்புறம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பெரம்பலூர் தனி தொகுதியில் பார்க்கலாம். இந்த பெரம்பலூர் தனி தொகுதியை பொறுத்தவரை அது டிஎம்கே சிட்டிங் சீட்டு. அவங்க வந்து திமுக சேர்ந்த மா பிரபாகரன் என்றவர் 51% ஓட்டு எடுத்து 21 ஜெயிச்சிருக்காரு. அதிமுக சேர்ந்த தமிழ்ச்செல்வன் இவங்க 38% எடுத்திருக்காரு 21. நாம் தமிழர் இங்க ஒரு 18,000 ஓட்டு எடுத்து அவங்க கொஞ்சம் நல்லா ஓட் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தேமுதிக இங்க ஒரு 2,000 ஓட்டு போனோட்டு எடுத்தாங்க. இப்போ திமுக எஸ்டி ஜெயலட்சுமி என்ற வேட்பாளர் நிற்கிறாங்க. அதிமுக ஆர் தமிழ்ச்செல்வன் அதே சிட்டிங் போனாட்டி நான் அதே வேட்பாளர். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி 2 முறை எம்எல்ஏ இருந்திருக்காருங்க, 11, 16. அப்புறம் டிவிகேல சிவகுமார் கண்டெஸ்ட் பண்றாங்க. நாம் தமிழர் சுகன்யா. இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எப்படி இருக்குன்னா, இங்க பழைய பாப்புலேஷன் இங்க 38% ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கப்புறம் உடையார் ஒரு 30% ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 5% தான் வன்னியர் இருக்காங்க. ரெட்டியார் இங்க 5% இருக்காங்க. அப்புறம் பிள்ளமார் 5% இருக்காங்க. ஸோ உடையார் பாப்புலேஷன் இங்க சிக்னிபிகண்டா இருக்காங்க, பழைய பாப்புலேஷன். அதனாலதான் பக்கத்துல ஒரு உடையார் கட்சிக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க முன்னாடி கூட இங்க இவர் பச்சைமுத்து தான் இது பெரம்பலூர் லோக்சபா தொகுதி பாரிவேந்தர் தானே பவர் கட்சி இதை சேர்ந்தவர் தான் பக்கத்துல குன்னம் தொகுதியில் நிற்கிறாங்க. ஸோ இதுல எஸ்சி கன்சாலிடேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பார்லிமெண்ட்லயே இந்த ஒரு செக்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா திமுக ஒரு 123,000 ஓட்டு அப்படி எடுத்து பெரிய லீடு எடுத்துருக்காங்க. திமுகவை மீண்டும் கண்டெஸ்ட் பண்றதால திமுகக்கு இந்த தொகுதியில ஒரு ஹெல்தி எட்ஜ் நான் கொடுப்பேன். அடுத்து குன்னம் சட்டமன்ற தொகுதி. குன்னம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அமைச்சர் எஸ் சிவசங்கர் தொகுதி. அவர் 21 அவர் தான். எஸ் சிவசங்கரை பொறுத்தவரை அவர் அதிமுக சேர்ந்த ராமச்சந்திரனை கடந்த முறை முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரனுக்கு ஒரு நல்ல டஃப் ஃபைட் இருந்தது. அவர் 3% ஓட்டு வித்தியாசத்துல போன வெற்றி பெற்றார். ராமச்சந்திரன் 44% எடுத்தாரு. நாம் தமிழர் ஒரு 10,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அமமுகவுக்கு இங்க 2,000 ஓட்டு இருந்தது. இப்போ இந்த தொகுதி சரண்யா அன்பழகன் ஒரு ஐஜேகேல சீட்டு கொடுத்திருக்காங்க. அவர் ரெட்டையில சின்னத்துல நிற்கிறாங்க. நாம் தமிழர் கீர்த்தி வாசன் நிற்கிறாங்க. அப்புறம் டிவிகே ரேவதி நிற்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை கூட்டணி கட்சியில எஸ் சிவசங்கர் இங்கேயே ஒரு எட்ஜ் கிடைக்குது. இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இங்க வன்னியர் 31% இருக்காங்க. எஸ் சிவசங்கர் ஒரு பவர்ஃபுல் வன்னியர்ன்றதால அவர் மந்திரியாவும் இருப்பாரு. அந்த வன்னியர் ஓரளவு கன்சல்டேட் பண்ண முடியும். பழைய பாப்புலேஷன் கொஞ்சம் நல்லாவே ஓட்டு எடுத்துலாம். உடையார்ல மேபி கொஞ்சம் ஐஜேகே கொஞ்சம் ஓட்டு போகலாம். அப்புறம் முஸ்லிம்ஸ் ஒரு 6% இருக்காங்க. கிறிஸ்டின் ஒரு 5% இருக்காங்க. எஸ் சிவசங்கர் இந்த தொகுதி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காரு. மீண்டும் ஜெயிக்கிற பொசிஷன் தான் இருக்காரு இந்த தொகுதியை பொறுத்தவரை எஸ் சிவசங்கர். அவர் மற்ற டிவிகே ஓட்ஸ் அங்க கொஞ்சம் ஸ்பிட் ஆகி நாம் தமிழர் எடுத்த ஓட்டு டிவிகே சாப்பிட்டாரு அந்த ஓட்டம் வேண்டும். அடுத்து அரியலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த அரியலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கடந்த முறை திமுக கூட்டணி மதிமுக சேர்ந்து சின்னப்பா கண்டெஸ்ட் பண்ணி வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக முன்னாள் ராஜேந்திரன் அவர் கண்டெஸ்ட் பண்ண தொகுதி. இவர் போன வாட்டி ரொம்ப டஃப் ஃபைட் போச்சு. 2 பேருமே 1 லட்சம் ஓட்டு எடுத்து ஓல்டேஜ் ஃபைட்டு. 46% சின்னப்பா எடுத்தாரு. ராஜேந்திரன் 45% எடுத்திருந்தாங்க. இப்போ அதிமுகல திரும்பவும் டிஎஸ் ராஜேந்திரன் அதே ராஜேந்திரன் கண்டெஸ்ட் பண்றாரு. நாம் தமிழர் புகழேந்தி கண்டெஸ்ட் பண்றாங்க. தாவேக்கால சிவகுமார் கண்டெஸ்ட் பண்றாங்க. திமுக லதா பாலு கண்டெஸ்ட் பண்றாங்க. ஓகே, இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் அப்படி பார்த்தோம்னா
அரியலூர்ல உடையார் பாப்புலேஷன் ஒரு 28% இருக்காங்க. வன்னியர் இங்க ஒரு 20% இருக்காங்க. ஒரு மூப்பனார் சமுதாயம் அது 20% இருக்காங்க. பறையர் 16%, முஸ்லிம் கொஞ்சம் 5% இருக்கிறதால எனக்கு தெரிஞ்சு இங்க ராஜேந்திரனுக்கும் இந்த முறை ஒரு ஹெட்ஜ் கட்டுனா உடையார் பாப்புலேஷன் கொஞ்சம் ஒரு தர இந்த ராஜேந்திரன் கொஞ்சம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். சோ அதிமுகவுக்கு நான் இங்க ஒரு வெற்றி வாய்ப்பை நான் கொடுக்குறேன். அடுத்து ஜெயங்கொண்டாம் சட்டமன்ற தொகுதி பாமகவை சேர்ந்த காடுவெட்டி குரு காடுவெட்டி குரு அவர் கண்டெஸ்ட் பண்ணி வெற்றி பெற்ற தொகுதி இது. 2011 குரு இங்க இருந்து எம்எல்ஏ ஆனாரு. சோ இந்த தொகுதியில வந்து கரெக்டா சிட்டிங் எம்எல்ஏ கோசாக்கோ கண்ணன் திமுக இருந்து 46% ராஷ்டிரியம் எடுத்தாரு. பாமக இருந்து பாலு வழக்கறிஞர் பாலு கண்டெஸ்ட் பண்ணி அவர் ஒரு 43% எடுக்காரு. ஒரு போல்ரைஸ்டு சீட் இது. நாம் தமிழர் இருந்து ரொம்ப 10,000 ஓட்டு அப்படி எடுத்திருக்காங்க. ஐஜேகே இங்க ஒரு 4,700 ஓட்டு எடுத்திருக்காங்க. இப்ப இந்த முறை வந்து கோசாக்கா கண்ணன் மீண்டும் கண்டெஸ்ட் பண்றாரு. இதுல பாமக வந்து வைத்தி ஒரு கண்டெஸ்ட் பண்றாரு. அப்புறம் காடுவெட்டி ரவி ராமதாஸ் தரப்புல இருந்து கண்டெஸ்ட் பண்றாரு. நாம் தமிழர் இருந்து ரேவதி கலைமாணி, அப்புறம் டிவிகேல இருந்து கேஜி ராஜேந்திரன் அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை கோசாக்கா கண்ணன் மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு தான் நினைக்கிறேன். இதோட காஸ்ட் பிரேக்கப் பார்த்தோம்னா இங்க வன்னியர் 40% வன்னியர் இருக்க தொகுதி. திரு கோசாக்கா கண்ணீர் வன்னியரும் கூட அவருக்கான ஓட்டு பாமக ஓட்டு ஸ்பிட் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. பறையரை 25% இருக்காங்க, அது கோசாக்கா கண்ணன் சொல்லிட்டோம். முதலியார் 15%, கிறிஸ்டியன்ஸ் 5% அப்படி இருக்காங்க. முக்குளத்தோர் 3% இருக்காங்க. சோ பாமக ஓட்டு ஸ்பிளிட் ஆறதாலேயே கோசாக்கா கண்ணன் கொஞ்சம் சொல்லணும். பிளஸ் இந்த வட மாவட்டத்து போலரைசேஷன் இருக்கிறதாலே அதுவும் கொஞ்சம் பெனிஃபிட் திமுக அன்னைக்கு இங்க கிடைக்கும்ன்றதை நான் ஃபீல் பண்றேன். ஸோ இந்த தொகுதியில வந்து எப்படி டிவிக்கு கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம், பட் ஆனாலும் கோசாக்கா கண்ணன் மீண்டும் வெற்றி பெற்றுவார்னு நினைக்கிறேன் ஜெயங்கொண்டம் தொகுதியில். நிச்சயமாக பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் இந்த 2 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரங்களை நம்ம பார்த்தோம். அதுல பெரம்பலூர் மாவட்டத்துல பெரம்பலூர், குன்னம் இந்த 2 தொகுதிகளுமே திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக இருக்கு. அப்படியே அரியலூர் மாவட்டம் பார்க்கும்போது அரியலூர் தொகுதி வந்து அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா இப்ப களம் இருப்பதாக சொல்லியிருக்கீங்க. ஜெயங்கொண்டம் வந்து திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக இந்த 2 மாவட்டத்துடைய கள நிலவரத்தை தெளிவா சொன்னீங்க. மேலும் ஒரு மாவட்டத்துல சந்திப்போம்.